பிடிச்சி இது வரைக்கும் என்னோடய குழந்தை வந்து நான் பார்க்கணும் அவனை ஒரு டைமாவது நைட் வந்து டிஎஸ்பி மேடம்லாம் விசாரணை பண்ணாங்க. பாப்பாவுண்ட அவனோட ஃபோட்டோ எல்லாமே காட்டின பிறகு என்னோடய பாப்பா வந்து மேம் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவன் ஃபோனில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கான், இப்போ ஒரு மாதிரியா இருக்கான், நான் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும், என்னை கூட்டின்னு போங்க, நான் பார்த்துட்டு அவனை ஒரு அடியாக வச்சு என் கையால் அவனை அடிக்கணும் சொல்லி என் குழந்தை அவங்களாண்ட கோரிக்கை வச்சா. ஆனால் அவங்க வந்து இல்லை கூட்டின்னு போக முடியாது, குழந்தைய கூட்டின்னு போனால் அவளோட லைஃப் பாதிக்கும், அவன் பார்த்துட்டான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நாங்கள் வந்து அட்லீஸ்ட் பெற்றவங்களையாவது என்னையாவது கூட்டின்னு போங்க, அவனை நானாவது பார்க்கணும், என் பிள்ளை எந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணியிருக்கிறோன்னு நானும் பார்க்கக்கூடாதான்னு சொன்னேன். அவங்க வந்து வாயே திறக்கலை, அதெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் வந்ததே சொல்லக்கூடாது யாருக்குமே அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஆனால் என்னோடய பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணவனை வந்து கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணணுன்றது அந்த ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அது ஒன்று தான் சொல்லிக்கிறோம் எல்லாருக்குமே. தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு நடந்தது, அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்த பிறகு எத்தனை வருஷம் கழித்து வெளியே வந்தாலும் அவன் வந்து இவ்வளோ கொடூரமான மிருகம் வந்து இதுக்கப்புறம் மாறுவான்னு நம்பிக்கை கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைக்கு அந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் அவனை விட்டாங்கன்னா அடுத்தது யாருக்குமே பயம் வராது. அவனை பிடிச்சாங்க, இந்த அளவுக்கு செஞ்சவனே பிடிச்சாங்க, உள்ளே போட்டாங்க, நம்ம இதுக்கப்புறம் யார் செய்யணுன்னாலும் துணிச்சலாக செய்வாங்க, அந்த ஒரு தப்பை வந்து துணிச்சலாக செய்வாங்க, யாருக்குமே பயன்றது இருக்காது. இவனை ஒத்தனை அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உலகத்தில் யார் தமிழ்நாட்டுக்காரனானாலும் ஆந்திராக்காரனானாலும் ஹிந்திக்காரனானாலும் அவனுங்களுக்கு பயம் வரும். ஐயோ நம்ம பெண்களை தொன்னன்னாவே நம்மளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் கண்டிப்பாக வரணும் அவனுங்களுக்கு. என் பிள்ளை அந்த அளவுக்கு செஞ்சுனவங்கள கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணணும், அந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான் நான் எல்லாருக்குமே செஞ்சு வைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக ஒன்று அவனை தூக்கில் போடணும், இல்லை என்கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் அதே ரோட்டில் எல்லாருமே நாங்கள் குடும்பத்தோடு திருப்பி மறியல் பண்ண வேண்டியதாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு